அந்த எஸ்ஐபி ஃபண்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஹீ நீட் நாட் டாப் அப், அதாவது வந்து அப்பப்போ டாப் அப் பண்ணவும் தேவையில்லை, அவர் ரிடீம் பண்ணியும் வச்சுக்க தேவையில்லை. இது பேர் தான் டெஃபர்மெண்ட் பீரியட். அந்த அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்லேயே இருக்க போகிறது, அதுதான் டெஃபர்மெண்ட் பீரியட். அப்போ பார்க்கும்போது அவர் 20,000 மாதம் எஸ்ஐபி போட்டிருக்காரு ஃபார் த பீரியட் ஆஃப் 20 years ப்ளஸ் 10 years டெஃபர்மெண்ட் பீரியட் வச்சுட்டு இருந்தோம்னா அவர் கையில் இருக்க அக்குமுலேட்டட் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்காரு இல்லையா மாதம், அது கையில் கிடைக்கும் போது 5,59,50,864 ரூபாய், கிட்டத்தட்ட 5,60,00,000 வச்சுக்கோங்க. அது எப்போது 50வது வயசுலேருந்து 60வது, அதாவது 50 வயசு வரைக்கும் எஸ்ஐபி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொன்னேன். இதில் நான் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன்னா, அவருக்கு வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் செக்டர், பென்ஷன் கிடையாது. இப்போ யாருக்குமே பென்ஷன் கிடையாது தான். அப்போது அவருக்கு பென்ஷனும் தேவைப்படுது. எப்போது 60வது வயசுலேருந்து, இன்றைக்கி அவருக்கு 30 வயசு, 30 வருஷம் கழிச்சு அவருக்கு பென்ஷனாக தேவைப்படுது. நான் என்ன இன்ஃப்ளேஷன் ரேட்டில் போட்டிருக்கேன்னா 6 to 7% போட்டிருக்கேன். வருஷம் 6.5%, 6.5% வந்து அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வர மாதிரி, அதாவது மாதம் அவர் கையில் தொகை கிடைக்கிற மாதிரி, பென்ஷன் மாதிரி 30லேருந்து 50 வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 50லேருந்து 60வது வயசு வரைக்கும் அந்த அமௌண்ட் அதிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க போது 61வது வயசுலேருந்து அவர் வந்து பென்ஷன் மாதிரி எடுத்துக்க போகிறாருன்னா 61வது வயசில் பர் மந்த் வந்து 2,05,891 rupees கிடைக்கும். மாதம் 2,05,000 ரூபாய், 2,06,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க, அவருக்கு மாதம் கிடைக்கும். இது எல்லா ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டி வந்து 12% எடுத்துகிட்டு இருக்கேன்.